வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அக்டோபர் 15ஆம் தேதி புதன்கிழமை இந்த வீடியோவில் முக்கியமான மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். டெக் மஹிந்திராவுடைய 2ஆம் காலாண்டு முடிவுகள் வந்திருக்கு பார்க்கலாம். நிகர லாபம் சென்ற ஆண்டு 1250 கோடி, இந்த ஆண்டு 1194 கோடியாக 4% விழுந்திருக்கு. நிகர வருமானம் சென்ற ஆண்டு 13,313 கோடி, இந்த ஆண்டு 13,999 கோடியாக கிட்டத்தட்ட 5% அதிகரிச்சிருக்கு. எபிட் ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸஸ் சென்ற ஆண்டு 1280 கோடி, இந்த ஆண்டு 1699 கோடியாக கிட்டத்தட்ட 32% அதிகரிச்சிருக்குங்க. 15 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இவங்க எப்போயுமே நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மென்பொருள் நிறுவனம். இது ஏப்ரல் மாதத்தில் 1300 ரூபா வரைக்கும் கீழே போச்சு. அப்போ நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தால் அது ஒரு நல்ல ப்ரைஸாக இருந்திருக்கும். இப்போ விலை கொஞ்சம் ஏறித்தான் இருக்குது. அதே மாதிரி ரிசல்ட்டு ரொம்ப நல்லா இல்லை, சுமாராக தான் இருக்குது, விழுந்திருக்கு. ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 1807, லோ 1049 வரைக்கும் கீழே போயிருக்கு. நேற்று செவ்வாய்க்கிழமை க்ளோசிங் 1468, பிஇ ரேஷியோ 31, ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. செக்டார் பி 27 தான். அப்போ புக் வேல்யூ 270 ரூபா, 6 டைம் அதிகமாக இருக்குது. 1400க்கு கீழே போனால் எஸ்ஐபியை தொடங்கலாம், இறங்க கன்சிடர் பண்ணலாம். அவசரப்பட வேணாம், ஒரே டைமில் வாங்காதீங்க. ஏன்னா ஐடி செக்டாரில் கொஞ்சம் இது ரிசல்ட்டெல்லாம் ரொம்ப சுமாராக தான் இருக்குது. அதனால் நல்லா இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 1400க்கு கீழே போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணி லாங் டேர்முக்கு வச்சுக்கலாம். ஒரு சிறந்த நிறுவனமாக இருக்கும். பெர்சிஸ்டன்ட் சிஸ்டத்தோட 2ஆம் காலாண்டு முடிவுகள் வந்திருக்கு. நிகர லாபம் ஆண்டுக்காண்டு சென்ற ஆண்டு 471 கோடி, இந்த ஆண்டு 714 கோடியாக கிட்டத்தட்ட 45% அதிகரிச்சிருக்கு. சிஎன்பிசி எதிர்பார்த்த 436 கோடியை விட மிகவும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி செயல்பாடுகளின் மூலம் கிடைத்த வருவாய் 23% அதிகமாக இருக்குது. எபிட் ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸஸ் 583 கோடி, 43% அதுவும் அதிகமாக இருக்குது. இது ஆய்வாளர்கள் எதிர்பார்த்த 552 கோடியை விட அதிகம். ரிசல்ட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது. எபிட் மார்ஜின் 16% அதிகமாக இருக்குது. மொத்த ஆர்டர் மொத்த ஒப்பந்த மதிப்பு 609 மில்லியனாக இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 6788, லோ 2317 வரைக்கும் கீழே போயிருக்கு. க்ளோசிங் 5331, பிஇ ரேஷியோ 54 ரொம்ப அதிகமாக இருக்குது. செக்டார் பி 27 தான், 2 மடங்கு அதிகமாக இருக்குது. புக் வேல்யூ 357 ரூபா தான், 15 டைம் அதிகமாக இருக்குது. கடனே இல்லாத கம்பெனி, வேல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறது தான் ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்குது. ஏப்ரல் மாதத்தில் 4300 வரைக்கும் கீழே போச்சு. 5000க்கு கீழே போனால் கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணுங்கள், இறங்க வாங்குங்க. எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். 5000க்கு கீழே போனால் வச்சுருக்கிறவங்க ஹோல்டு பண்ணுறது தான் நல்லது. அப்படி ரொம்ப கூடுதல் விலையில் வாங்கியிருக்கவங்க ஆவரேஜ் பண்ணிக்கோங்க. இதுதான் இதில் நல்ல வழி. நல்ல சிறந்த நிறுவனம் தான். ஆனால் 5000க்கு கீழே போனால் கன்சிடர் பண்ணலாம். இப்போதைக்கு வேல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஹுண்டாய் மோட்டார் நிறுவனம் குறித்த ஒரு தகவலை பார்க்கலாம். நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர்களுக்கான வாரிசு உரிமை தொகை திட்டத்திற்கு வாரியம் ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. தற்போதைய நிர்வாக இயக்குனரான உன் கி சும் டிசம்பர் 31, 2025 ஹுண்டாய் மோட்டார் நிறுவனத்துடைய தென்கொரியா பிரிவுக்கு மாற்றப்பட இருக்கிறாரு. தற்போதைய இயக்குனரான தருண் கார்க் ஜனவரி 1 தலைமை நிர்வாக அதிகாரியாக பொறுப்பெடுத்துக்கிடுவாருன்னு நிர்வாகம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்புறம் சப்ஸ்கிரைபர் தமிழரசன் கேட்டிருக்காரு, கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸில் 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு கேட்டிருக்கிறாரு. அது நல்ல ஒரு நிறுவனமாண்டு நண்பரே. இந்த நிறுவனத்தை பொறுத்தவரையில் இதோட பேக்ரவுண்டில் டிவிஎஸ் ஃபேமிலி இருக்கிறாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில் நம்ம இதை நம்பலாம். நல்ல நிறுவனமாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதை எப்படின்னு மேற்கொண்டு நான் பார்த்ததில் நல்ல நிறுவனமாக தான் இருக்குது. குழுத்தோர் ஐடியிலேருந்து சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு, சாரி நண்பரே, நீங்கள் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, என்னால் பதில் சொல்ல முடியல. செஞ்சுரி எக்ஸ்டியூஷன் ஸ்டாக் பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. கம்பெனி டீட்டெயில் பார்க்கலாம். இது ஒரு அலுமினியம் உற்பத்தி நிறுவனமாக இருக்குது. இந்தியாவோட மிகப்பெரிய அலுமினிய உற்பத்தி நிறுவனம்னு சொல்லலாம். 2ஆம் காலாண்டு முடிவுகள் நவம்பரில் தான் வரும். இப்போ முதல் காலாண்டு முடிவுகள் ஜூன் காலாண்டில் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். நிகர வருமானம் சென்ற ஆண்டு 7.45 கோடி, இந்த ஆண்டு 9.94 கோடியாக கிட்டத்தட்ட 30% அதிகரிச்சிருக்கு. காலாண்டுக்கு பார்த்தோம்னா 2024 டிசம்பரில் 2.45 கோடி, 2025 மார்ச்சில் 3.67 கோடியாக நல்லா அதிகரிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ 2.36 கோடியாக குறைஞ்சிருக்கு ஜூனில். ஷேர் ஹோல்டிங்கை பொறுத்தவரையில் 52% ப்ரொமோட்டர் ஹோல்டு பண்ணுறாங்க. எஃப்ஐஐ 0.16%, ரொம்ப குறைவு. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு சுத்தமாக ஹோல்டிங்கே இல்லை, வெளியேறிட்டாங்க. இது ரொம்ப வீக்னஸாக தான் நம்ம பார்க்கணும். பப்ளிக்கிட்ட 47% இருக்குது. இந்த எஃப்ஐஐ இந்த காலாண்டில் நல்ல ஹோல்டிங்காக குறைச்சிருக்காங்க.
ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை ₹34.75, லோ ₹15.67 வரைக்கும் கீழே போயிருக்கு. கிட்டத்தட்ட பாதியாக குறைஞ்சிருக்கு. க்ளோசிங் ₹33.28 செவ்வாய்க்கிழமை. பிஇ ரேஷியோ 27, செக்டார் பி 23 தான். புக் வேல்யூ வந்து ₹10 தான், 3.21 டைம் அதிகமாக இருக்குது. 2025 மார்ச்சில் ₹15.67 வரைக்கும் கீழே போச்சு ஸ்டாக். அதுக்கப்புறம் படிப்படியாக ஏறி ஜூலை மாதம் ₹25 வந்துச்சு. அப்புறம் செப்டம்பரில் வந்து ₹28 வந்துட்டு இப்போ அக்டோபரில் ₹33 க்ளோஸ் ஆகிருக்கு. காலாண்டு லாபம் வந்து நல்லா குறைஞ்சிருக்குங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறுவன செலவுகள் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ரெவென்யூ குரோத்தும் பார்த்தா குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அடுத்த காலாண்டு முடிவு வரவும் தான் நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியும். இப்போதைக்கு விலை கொஞ்சம் கூட இருக்குது. நீங்கள் இப்போதைக்கு உள்ளே போகிறது சரியாக தெரியல. ₹24 கிடச்சா கன்சிடர் பண்ணலாம். லாங் டேர்முக்கு வச்சுக்கலாம். நல்லா இறங்கட்டும். இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி எஃப்ஐஐ மியூச்சுவல் ஃபண்டு 2 பேருமே வெளியே போயிட்டாங்க. அவங்க திரும்ப வந்து முதலீடு பண்ணால் தான் பங்கு விலை ஏற வாய்ப்பு இருக்குது. ஒரு தடவை நல்லா இறங்கிட்டு தான் திரும்ப ஏறும். அப்போ நீங்கள் இறங்குறப்ப லாங் டேர்முக்கு வாங்கி வச்சுக்கோங்க. ₹24, ₹25 கீழே போனாலே கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாகிடுங்க. தமிழ் ஐடியிலேருந்து சப்ஸ்கிரைபர் ட்ரீம் ஃபோல்க்ஸ் ஸ்டாக் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இந்த ஸ்டாக் பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே பேசியிருக்கோம். கம்பெனி டீட்டெயில் பார்க்கலாம். மிகப்பெரிய விமான சேவை வழங்கும் நிறுவனமாக இருக்கிறாங்க. உணவு, ஸ்பா, சந்திப்பு மற்றும் உதவி போன்ற சேவைகளையும் வழங்கிட்டு வர்றாங்க. ஃபைனான்சியல் பார்க்கலாம். முதல் காலாண்டு முடிவுகள். நிகர வருமானம் சென்ற ஆண்டு வந்து 69 கோடி, இந்த ஆண்டு 65 கோடியாக படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆண்டுக்கு வருமானம் காலாண்டுக்கு பார்த்தோம்னா டிசம்பர் 2024 17 கோடி, மார்ச்சில் வந்து 15 கோடியாக நல்லா குறைஞ்சிருச்சு. அப்புறம் இப்போ ஜூன் காலாண்டில் 21 கோடியாக அதிகரிச்சிருக்கு. ஷேர் ஹோல்டிங்கை பொறுத்தவரையில் ப்ரமோட்டர் 65% வச்சுருக்கிறாங்க. எஃப்ஐஐட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம், 0.66. மியூச்சுவல் ஃபண்டு 3% வச்சுருக்கிறாங்க. பப்ளிக்கிட்ட வந்து 30% அதிகமாக இருக்குது. எஃப்ஐஐ வந்து ஹோல்டிங்கை நல்லா குறைச்சிட்டு வர்றாங்க. மியூச்சுவல் ஃபண்டு ஹோல்டிங்கை குறைச்சிட்டாங்க. ஹோல்டிங்கே இல்லை மியூச்சுவல் ஃபண்டுகிட்ட, 3% தான் இருக்குது. ப்ரைஸ் பார்க்கலாம். ஸ்டாக் ப்ரைஸ் ₹469 வரைக்கும் போன இந்த ஸ்டாக்கு ₹99 வரைக்கும் கீழே வந்திருக்கு. க்ளோசிங் 150 க்ளோஸ் ஆகிருக்கு. பிஇ ரேஷியோ 11, செக்டார் பி 11.57, புக் வேல்யூ ₹50, 3 டைம் அதிகமாக இருக்குது. தொடர்ந்து வந்து ROI குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க, இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. அதனால தான் பங்கு விலை நல்லா இறங்கிருச்சு. எஃப்ஐஐ வந்து வெளியேறிட்டாங்க கம்ப்ளீட்டாக. அப்புறம் ஜூனில் வந்து நல்ல ஏற்றம், ப்ராஃபிட்டு கிட்டத்தட்ட இந்த காலாண்டில் மட்டும் ப்ராஃபிட் நல்லா அதிகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட இரட்டிப்பாயிருக்குன்னு சொல்லலாம். அதனால் பங்கு விலை திடீர்னு கொஞ்சம் ஏறி இருக்குது. ₹100 போனது திரும்ப வந்து ₹150 வரைக்கும் வந்திருக்கு. இப்போ பங்கு விலை சடனாக அதிகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் 40% அதிகரிச்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா, ரிசர்வ் வங்கியோட உரிமம் பெற்ற தி கார்டு நிறுவனம் ட்ரீம் ஃபோல்க்ஸோட ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுருக்காங்க. இதனால் வந்து இது பாசிட்டிவாக இருக்குது. இப்போ பாசிட்டிவாகி இந்த நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட 45% ஏறி இருக்குது ஒரு வாரத்தில். ஆனால் காலாண்டு முடிவுகள் ஒன்றும் பெருசாக நல்லா இல்லை. நம்ம அந்த முடிவுகளை பார்த்தா முடிவுக்கு வர முடியும். இப்போதைக்கு இந்த தகவல்னால், நியூஸ்னால் ஏறி இருக்குது. இதை நம்பி நம்ம இப்போ உள்ளே போய் மாட்டிக்கிறக்கூடாது. கவனமாக இருங்க. அப்படி ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க கூட ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணுங்கள். லாங் டேர்முக்கு வச்சுக்கிறணும்னு சொன்னால் 110க்கு கீழே வந்தால் கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ ஏறின வேகத்தில் திரும்ப இறங்கக்கூட வாய்ப்பு இருக்குது. பெரிய முதலீட்டாளர்கள் விற்றுட்டு வெளியே போயிட்டால் இறங்கிரும். ஏன்னா தொடர்ந்து ROI குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. நிகர வருமானமும் எந்த மாற்றமும் பெருசாக இல்லை. ஷார்ட் டேர்முக்கு வந்து இது ஏற்றம் இருக்கும். நான் லாங் டேர்முக்கு வந்து இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. இறங்கினா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். 110க்கு போனால் கன்சிடர் பண்ணலாம். இறங்க வாங்குங்க. தேவ ஆசீர்வாதம்ங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காரு. BCPL கெமிக்கல் லிமிடெட் கம்பெனி டேட் பார்க்கலாம். ஆண்டுக்கு 7,90,000 மெட்ரிக் டன் கார்பன் பிளாக் உற்பத்தி திறன் கொண்ட மிகப்பெரிய இந்திய நிறுவனமாக இருக்கிறாங்க. காலாண்டுக்கு பார்த்தா நிகர வருமானம் வந்து சென்ற ஆண்டு 490 கோடி, இந்த ஆண்டு 434 கோடியாக குறைஞ்சிருக்கு. காலாண்டுக்கு பார்த்தோம்னா டிசம்பரில் 2024 93 கோடி, மார்ச் 2025 100 கோடியாக அதிகரிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஜூனில் 94 கோடியாக இந்த ஜூனில் குறைஞ்சிருச்சு. ஷேர் ஹோல்டிங்கை பொறுத்தவரை ப்ரமோட்டர் 51% ஹோல்டு பண்ணுறாங்க. எஃப்ஐஐ வந்து 5.53%, மியூச்சுவல் ஃபண்டு 5.37%, பப்ளிக் வந்து 37% ஹோல்டு பண்ணுறாங்க. எஃப்ஐஐயும் மியூச்சுவல் ஃபண்டும் ஹோல்டிங்கை நல்லா குறைச்சிட்டாங்க. நெட் ப்ராஃபிட் விழுந்திருக்கு. கடன் அதிகமாகிக்கிட்டே போகுது. ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஹை வந்து 584 வரைக்கும் போயிருக்கு. லோ $209 வரைக்கும் கீழே போயிருக்கு. க்ளோசிங் 378 க்ளோஸ் ஆகிருக்கு. பிஇ ரேஷியோ 34, செக்டார் பி 36, புக் வேல்யூ ₹100, 3 டைம் அதிகமாக இருக்குது. 3.75 டைம் அதிகமாக இருக்குது.
தொடர்ந்து 5 வருஷமாக ROI குறைஞ்சிக்கிட்டே வருது. நெட் ப்ராஃபிட்டு பெருசாக எதுவும் இன்க்ரீஸ் ஆகலை. லாங் டேர்முக்கு வந்து 350க்கு கீழே போனால் கன்சிடர் பண்ணலாம். ஏன்டா இவங்க சிறப்பு ரசாயனங்கள் தயார் பண்ணுற பிரிவுலையும் இருக்காங்க. வச்சுருக்கிறவங்க ஹோல்டு பண்ணுங்கள், ஆவரேஜ் பண்ணிக்கோங்க. 300க்கு கீழே போனால் வெளியே வந்துடுங்க. 300க்கு மேலே வந்தால் கன்சிடர் பண்ணுங்கள். 350க்கு கீழே கன்சிடர் பண்ண தொடங்குங்க. இறங்க கன்சிடர் பண்ணுங்கள். ஒரே டைமில் மொத்த பணத்தையும் ஒரே பங்கில் போய் போட்டுறாதீங்க. கோவந்தன்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காரு, IEX பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சு மின்சார பகிர்வு நிறுவனமாக இருக்கிறாங்க. ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டு நிகர வருமானம் சென்ற ஆண்டு வந்து 338 கோடி, இந்த ஆண்டு 414 கோடியாக அதிகரிச்சிருக்கு. காலாண்டுக்கு பார்த்தோம்னா மார்ச்சில் வந்து 2025 112 கோடியாக இருந்திருக்கு. ஜூனில் வந்து 114 கோடியாக கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. ROI தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. அப்புறம் ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை வந்து 215, லோ 130, கிட்டத்தட்ட பாதியாக குறைஞ்சிருச்சு. க்ளோசிங் 136 க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போயும் வந்து 52 வீக் லோவில் தான் இருக்குது, லோக்கு பக்கத்தில் தான் இருக்குது. PE ரேஷியோ வந்து 26, செக்டார் P வந்து 82. இது வந்து ஒரு மோனோபோலி ஸ்டாக்கு. புக் வேல்யூ 11 ரூபா, 11 டைம் அதிகமாக இருக்குது. 2.20% நல்ல டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இது வந்து விழுந்ததுக்கான முக்கியமான காரணம்னு பார்த்தா மின் பகிர்மானத்தில் வந்து விலையை நிர்ணயிக்கிறதுல இவங்க முன்னணியாக இருந்தாங்க, ஒரு மோனோபோலியாக இருந்தாங்க. இப்போ இது மற்ற நிறுவனங்களும் தலையிடலாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் அறிவித்ததுனால அதிலிருந்து பங்கு விலை தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருக்குது. ஏன்னா போட்டியாளர்கள் இப்போ அதிகமாயிட்டாங்க. அதனால் புதுசாக கன்சிடர் பண்ணுறவங்க இப்போதைக்கு வந்து 128 ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு கன்சிடர் பண்ணுங்கள். ஹோல்டு பண்ணுறவங்களும் அது மாதிரி பண்ணுங்கள். 128க்கு கீழே போனால் வெளியே வர்றது நல்லது. திரும்ப மேலே வரும்போது 130க்கு மேலே கன்சிடர் பண்ணிக்கலாம். 130 ஒரு முக்கியமான புள்ளியாக வச்சுக்கிட்டு கன்சிடர் பண்ணுங்கள். 132க்கு மேலே கன்சிடர் பண்ணிக்கிட்டு இப்போ கன்சிடர் பண்ணுற வேலையில் தான் ஆனால் இருக்குது. நீங்கள் வந்து 128 ஒரு இதாக வச்சுக்கோங்க, ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு கன்சிடர் பண்ணுங்கள். அதிக பணத்துக்கு வாங்காதீங்க இந்த மாதிரி நிறுவனங்களை. உங்களுக்கு நார்மலாக ஒரு முதலீடுக்கு வச்சுக்கோங்க. லாங் டேர்முக்கு நல்ல நிறுவனம் தான். இந்த மாற்றங்கள்லாம் எல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியல. எல்லாம் முடியட்டும். எல்லாம் முடிஞ்சு ஒரு இதாகிறப்ப இது நல்ல ஒரு நிறுவனமாக தான் இருக்குது. நீங்கள் பயன்படுத்திக்கங்க. விலையும் ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. இப்போ அக்டோபர் 14 செவ்வாய்க்கிழமை நேற்று முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். சென்செக்ஸ் 297 புள்ளி இறங்கி 82,029 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 81 புள்ளி இறங்கி 25,145 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க் 128 புள்ளி இறங்கி 56,496 க்ளோஸ் ஆகிருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 1,508 கோடிக்கு விற்றுருக்குறாங்க. மறுபடியும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய லெவலில். உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 3,661 கோடிக்கு வாங்கி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. டபுள் மடங்கு வாங்கியிருக்கிறாங்க. சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 62 புள்ளி அதிகரித்து 25,257 வர்த்தகமாகிட்டு இருக்கு. கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சரு இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோல்டு வந்து 10 கிராம் MCX கோல்டு பியூர் கோல்டு 24 கேரட்டு கிட்டத்தட்ட 1.5% கிட்ட 1.36% அதிகரிச்சிருக்குங்க. 1,695 ரூபா அதிகரிச்சிருக்கு. 1,26,324 ரூபா 10 கிராம் பியூர் கோல்டு MCX கோல்டு. சில்வர் 1 கிலோ 1,59,718 ரூபா 5,073 ரூபா அதிகரிச்சிருக்கு. 3%. இது வரலாற்றிலே மிகப்பெரிய உச்சத்தில் இருக்குது. இப்போ 1,59,718 ரூபா 1 கிலோ சில்வரு. ஆபரணத்தங்க நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம். 1 கிராம் கோல்டு சென்னையோட ப்ரைஸ் GST சேர்க்காமல் 11,825 ரூபா 245 ரூபா அதிகரிச்சிருக்கு. 916 கோல்டு ஆபரணத்தங்கம். ஒரு பவுனோட விலை 8 கிராம் 94,600 ரூபா. செய்கூலி சேதாரம்லாம் சேர்க்காமல் இதெல்லாம் சேர்த்தோம்னா 1 லட்ச ரூபாயை தாண்டிடும் ஒரு பவுனோட விலை. நேற்று மிகப்பெரிய ஏற்றம் தங்கம். இன்று 2ஆம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கக்கூடிய சில முக்கியமான நிறுவனங்களை பார்க்கலாம். ஆக்சிஸ் பேங்க் 2ஆம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க. அக்டோபர் 15 புதன்கிழமை. IRFC 2ஆம் காலாண்டு முடிவுகளை இன்றைக்கி அறிவிக்கிறாங்க. கூடவே டிவிடெண்ட் குறித்த அறிவிப்பும் இருக்குது. இன்றைக்கி அக்டோபர் 15. அக்டோபர் 15 புதன்கிழமை. இன்றைக்கி HDFC லைஃப் இன்சூரன்ஸ் வந்து 2ஆம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க. HDB ஃபைனான்சியல் சர்வீசஸ் வந்து 2ஆம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க. அக்டோபர் 15 புதன்கிழமை. கூடவே டிவிடெண்ட் குறித்த அறிவிப்பும் இன்றைக்கி இருக்குது. தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க நன்றி.